ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஏர் ட்ரை க்ளே வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் அதுக்கு 2 பாட்டில் எடுத்திருக்கேன். 2 பாட்டில்லையுமே நான் வந்து ஏர் ட்ரை க்ளே வச்சு கிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். பெயிண்ட் ப்ரஷ் வச்சும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா இது வச்சு கூட பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சமே பெயிண்ட் வந்து கம்மியாக செலவாகும், அதே மாதிரி ஈஸியாகவுமே இருக்கும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். நான் நிறைய வீடியோஸில் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால நான் உங்கள் கூடயும் அடிக்கடி ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏர் ட்ரை க்ளே எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பேக்கெட் க்ளே வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து டோசன் க்ளே வாங்கியிருந்தேன், நெக்ஸ்ட்டு இந்த க்ளே ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு 2மே வந்து நல்லா தான் ஒர்க் அவுட் ஆணுச்சு. 2 க்ளே நான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின க்ளே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது அதில். அதனால பழைய க்ளே கொஞ்சம் எடுத்துகிட்டு புது க்ளே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எல்லா க்ளேவையும் வச்சு நம்ம இந்த பாட்டிலில் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த க்ளே கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பவுடர் போட்டுக்கோங்க. வீட்டில் எந்த பவுடர் இருந்தாலும் ஓகே. அந்த பவுடரை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நீளமாக உருட்டிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி உருட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேலை மெஷர்மெண்ட்டாக வச்சு நான் இந்த மாதிரி நீல பீஸாக வந்து இந்த ஸ்கேலில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். அப்படி கிராஃப்ட் நைஃப் இல்லாதவங்க சும்மா சாதாரணமாக நம்ம வீட்டில் நைஃப் இருக்கும்ல, அதை வச்சு கூட ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, அதனால இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த பாட்டிலுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ பாட்டில் கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருச்சு நல்லாவே. அதனால காஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த க்ளேவை எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிடலாமா. இப்போ நான் எப்படி ஒட்டுறேன்னா, அந்த பாட்டிலுக்கு மேலே ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து 3 பீசஸ் ஒட்ட போகிறேன். அதாவது ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு அந்த பாட்டிலில், அதை வந்து நான் ரிமூவ் பண்ணல. அந்த கலர் நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டேன். அப்படி ஸ்டிக்கர் இல்லாத பாட்டிலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து கலரிங் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம பெயிண்ட் பண்ணோம்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெயிண்டிங் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி க்ளேவை ரோல் மாதிரி சுற்றி ஒட்டுறணும் அந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. நான் வந்து மேலே இருக்கோம்ல அந்த இடத்துல 3 பீசஸ் க்ளேவை வந்து நான் கட் பண்ணி ஒட்டுறேன். ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழேயும் அதே மாதிரி ரோலாக தான் நம்ம வந்து ஒட்டணும். இதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அந்த பாட்டிலை சுற்றியுமே நம்ம வந்து அந்த ரோல் மாதிரி ஒட்ட போகிறோம். பாருங்கள், கீழேயும் மேலேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ரோல் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக ரோல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி சைடில் ஒட்டிக்கோங்க. உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 3 பீசஸ் வர மாதிரி நான் ஒட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ மொத்தமே வந்து நம்ம பாட்டிலில் மொத்தம் எத்தனை ரோல் ஒட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 7 ரோல் கிட்ட ஒட்டியிருக்கோம். மேலேருந்து கீழே வரையும் பார்த்தா 7 ரோல் கிட்ட ஒட்டியிருக்கோம். கொஞ்சம் பத்தாததுக்கு நான் எக்ஸ்ட்ரா பிட்டு வச்சு சேர்த்து ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த க்ளே நல்லா காயிட்டும் ஒட்டினது. அதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து இதுக்கு ஒட்ட போகிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலி என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மோல்டு இருந்துச்சு, ஸோ நான் இந்த மோல்டு யூஸ் பண்ணி செஞ்சுக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கையிலேயே உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனை வந்து பெட்டல்ஸ் வரைஞ்சி பூ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ எங்கிட்ட இருந்துச்சுங்கிறனால நான் வந்து 4 மோல்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஒன்றுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அதை விட சின்னது அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் வாரியாக நான் எடுத்து 4 பீசஸ் வந்து எடுத்துக்கிறேன். வெறும் 4 ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இந்த மாதிரி 4 ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து மோல்டு இல்லாதவங்க கையிலேயே கூட ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் கிடையாது, நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளவர் எது வேணால் நம்ம க்ளேயில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. எப்படி ஒட்டுறேன்னா, கீழே வந்து பெரிய ஃப்ளவர் ஒட்டிட்டேன், அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சின்னதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இப்படி வளைவாக இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். அது ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நேராக இல்லாமல் கொஞ்சம் இப்படி சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், மேலேருந்து பார்க்கும்போது சின்னதுலேருந்து பெருசாக கீழே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன், பார்த்திங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவரோட சென்டரில் குட்டியாக கொஞ்சம் க்ளே ஒட்டினா நல்லாயிருக்கும். அதனால அந்த ஃப்ளவரோட சென்டரில் ஒட்டுறதுக்காக சின்ன பீசஸ் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு அதையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். அந்த மாதிரி அந்த 4 ஃப்ளவர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி சின்னது பெருசுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளேவை உருட்டி அந்த குட்டி ஃப்ளவர்ஸ்க்குள்ளே வந்து வச்சு ஒட்டிடுங்க. கரெக்டாக சென்டரில் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான். சிம்பிளாக வந்துட்டு நான் இந்த கிராஃப்ட் முடிக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு கலரிங் பண்ண போகிறோம். ஓகே, கலரிங் வந்து நம்மளோட இஷ்டம் தான், நம்மளுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அந்த ரோல் மாதிரி ஒட்டினோம்ல ஸ்டார்டிங்கில், அந்த ரோலுக்கு மட்டும் நான் வந்து க்ரீன் கலர் பண்ணுறேன். அந்த பட்டையாக ஒட்டினோம் இல்லையா, அதுக்கு மட்டும் க்ரீன்
கலர் பண்ணுறேன். கலரிங் வந்து நம்மளோட இஷ்டம். அந்த பாட்டிலுக்கு பண்ணுற கலராக இருக்கட்டும், அதே மாதிரி க்ளேக்கு, ஃப்ளவர்ஸ்க்கு, இந்த எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது பண்ணலாம். அதே மாதிரி அக்ரிலிக் கலர்ஸில் இந்த மாதிரி கலர் தான் பண்ணணும்னு கிடையாது. மெட்டாலிக் கலர்ஸ் இருக்கும்ல, அது கூட நம்ம வந்து இந்த க்ளே கிராஃப்ட்டுக்கு பண்ணலாம். ஃபுல்லாக வந்து பாட்டிலுக்கு பிளாக் கலர் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டாலிக் கலர் பண்ணினீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். மெட்டாலிக் கலர்ஸில் கலராக இருக்கிற மெட்டாலிக் கலர்ஸ் ஃப்ளவர்ஸ்க்கெலாம் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் நான் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் தான் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரோல்ஸ்க்கு ஃபுல்லாத்துக்கும் க்ரீன் கலர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவருக்கு எல்லாத்துக்குமே நான் பிங்க் கலர் தான் பண்ணுறேன். இதுக்கு வந்து மல்டிபிள் கலர் பண்ணால் எனக்கு பிடிக்கல. பட் மல்டிபிள் கலர் பண்ணால் நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நான் எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் ஒரே கலர் பிங்க் கலர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுவும் அந்த பெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுறேன். சென்டரில் இருக்கிறதுக்கு வேறு கலர் பண்ணிக்கலாம். சென்டரில் குட்டியாக க்ளே வச்சு ஓட்டணும்ல, அதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக லுக்காக தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போது ஃப்ளவர்ஸ்க்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த உள்ளே இருக்கும்ல, அதுக்கும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் ரோல்ஸ் வந்து ஒட்டணும்ல, அதுக்கு ஃபுல்லாத்துக்கும் நான் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரே பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் பண்ணும்போது அந்த ஃப்ளவருக்கும் அந்த ரோலுக்கும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் காம்பினேஷனாக இருந்துச்சு. அதனால பிங்க் கலரையே சேர்த்து பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து அதோட சென்டரில் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவர்ஸோட சென்டரில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். நம்மளோட பாட்டில் கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் வந்து இன்னுமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கலரிங் இதுக்கு பண்ணலாம். அது வந்து உங்களோட யூனிக்காக நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நல்ல பெரிய பாட்டில் இருக்குது அப்படின்னா பெரிய பாட்டிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் கொஞ்சமாக ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து செகண்ட் பாட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கும் அதே மாதிரி பாட்டில் தான். என்கிட்ட ஒரே மாதிரி 2 பாட்டில் இருந்துச்சு. அதனால் அதே பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அந்த பாட்டில் தான். இந்த பாட்டிலுக்கு மேலேயும் அதே ஸ்டிக்கர் இருந்தது. அந்த ஸ்டிக்கரை நான் ரிமூவ் பண்ணல, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் பெயிண்ட்டை வச்சு ஸ்பாஞ்ச் ப்ரெஸ் வச்சு யூஸ் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காய வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் க்ளே எடுத்துக்கோங்க. க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து சின்னதாக உருட்டிக்க போகிறோம். ஓகே, இந்த சின்ன தண்டுலாம் பார்த்துருப்போம்ல, மரம் கிடையாது, சின்ன செடியில் வந்து தண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த தண்டோட எஃபெக்ட்டுக்கு தான் நம்ம இந்த க்ளேவை ஒட்ட போகிறோம். அதனால சின்னதாக இப்போ நான் உருட்டுற மாதிரி நீல பீஸாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பீஸ் உருட்டிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக சேர்த்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஓகே, இப்போ உருட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஃபெவிகால் போட்டு அந்த பாட்டிலில் வச்சு இப்போ நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. ஒரே சைடு மட்டும் தெரிகிற மாதிரி அந்த ஒவ்வொரு க்ளேவையும் தண்டு மாடலுக்கு ஒட்டிக்கோங்க. ஓகே, அதுக்கு மேலே நம்ம குட்டி ஃப்ளவர்ஸ் ஒட்ட போகிறோம். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் நிறைய வளர்ந்து நிற்கிற மாதிரி ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ இதை ஒட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அந்த தட்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தட்டையாக ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளே மோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி குட்டி பூ. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே இந்த மாதிரி குட்டியாக தான் நம்மளுக்கு இந்த பூவோட மோல்டு இருக்கும். அந்த மோல்டு எடுத்துகிட்டு ஒரு 10 ஃப்ளவர் கிட்ட நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதை விட குட்டியாக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதேமாதிரி அதை விட குட்டி மோல்டு இருந்துச்சுல, அதில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் கொஞ்சம் தட்டையாக ரெடி பண்ணி அந்த மாதிரி நீல பீஸாக உருட்டி வச்சுருக்கேன். அதை அந்த ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பீஸ் எடுத்து கரெக்டாக அந்த பாட்டிலுக்கு கீழே இருக்கும்ல, அந்த ஏரியாவில் ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டும் போது கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. பாட்டில் பார்க்க நல்லாயிருக்கு. அதனால நான் இந்த மாதிரி க்ளேவை கட் பண்ணி ஒட்டுறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து மேலே ஒட்டுறேன். கீழே, அப்புறம் சென்டரில், அப்புறம் மேலே, இந்த மாதிரி 3 இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் அந்த ரோல். ஓகே, அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளவர்ஸ் எடுத்து நம்ம வந்து தண்டு மாதிரி ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வச்சு இப்படி ஒட்டிடுங்க. ஓகே, அங்கங்கே ஒட்டிக்கோங்க. பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியும், சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் அது பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் ஒட்டிக்கோங்க. ஒட்டி பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அப்படியே கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகேயா, மேலே வந்து ஒரு ரோல் மாதிரி ஒட்டினோம்ல, அங்கேயும் ஒரு பெரிய ஃப்ளவர் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப நிறைய ஒட்டினீங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப கொச்சன் மாதிரி தெரியும். அதனால கொஞ்சம் சிம்பிளாக ஒட்டிடுங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் கலரிங் பண்ணிக்கலாம். கலரிங் வந்து நான் ஒரு பர்பிள் கலர் எடுத்து பண்ணுறேன். டபுள் கலர் கொடுக்க போகிறேன் இதுக்கு. நான் பர்பிள் கலர் அண்ட் ரெட் கலர் 2 கலரையும் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பர்பிள் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே,
ஆக்சுவலி நான் இந்த பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா ரொம்ப இருட்டிடுச்சு. நேற்று சாயந்தரம் ஒரு 4 மணி போல் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப இருட்டிடுச்சு, அதனால் வெளிச்சமே இல்லாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டில் கிராஃப்ட் பண்ணும்போது. ஸ்டார்டிங்கில் நான் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 3 மணி அந்த மாதிரி டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது பண்ணும்போது 4:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அப்போ ரொம்ப இருட்டிட்டு மழை வந்துச்சு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கரண்ட்டுமே போயிடுச்சு, சுத்தமாக சார்ஜ் இல்லை. 2 பாட்டில் கிராஃப்ட் பண்ணி முடித்தோடனே மொபைலில் ஃபுல்லாக சார்ஜ் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்துடுச்சு. அப்புறம் ரொம்ப சாயந்தரம் ஆகிடுச்சு 6 o'clock. அதனால என்னால் வீடியோ நேற்று நைட்டே போட முடியல. நான் இது வந்து நேற்றே போட்டிருக்கணும் இந்த வீடியோ, பட் மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கரண்ட் வந்துட்டதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டேன். அதனால தான் நேற்று என்னால் ஒரு சின்ன வீடியோ தான் போட்டிருப்பேன் நேற்று, அதனால தான் சரியாக வீடியோ போட முடியல. ஓகே, அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் ஹோம்மேடாக அந்த செட்டு வீடியோ தான் கேட்குறீங்க, அது ட்ரை பண்ணாலும் அது போடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கலரிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் அந்த பெரிய ஃப்ளவர்ஸ்க்கு மேலே மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பாட்டில் கிராஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நான் எல்லோ பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ பேக்ரவுண்டுக்கும் பர்பிள் கலர் அண்ட் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 பாட்டில் கிராஃப்ட் ஐடியாவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதை ட்ரை பண்ணுங்கள். எது ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் நான் கொஞ்சம் வந்து ஃப்ளவர் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. என்னோடய பர்பிள் கலர் பேக்ரவுண்டுக்கு, எங்கள் வீட்டோட பர்பிள் கலர் பேக்ரவுண்டுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த 2 ஐடியாவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு கிராஃப்ட் வீடியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.